ஹாய், வெல்கம் பேக் டு தேசிகன் சினிமா. இந்த எபிசோடில் கங்குவா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். 2-3 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன கங்குவா மிக பிரம்மாண்டமாக பயங்கர எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் ஏகப்பட்ட நாள் சூர்யா அண்ட் ஃபேன்ஸ் ரொம்ப வெயிட்டிங் பண்ணி கிட்டத்தட்ட 2-3 வருஷம் இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப கமிட்டடோட ஒரு 300 ஓவர் க்ரோர்ஸ் பட்ஜெட்டில் பேன் இண்டியா லெவலில் இன்னும் சொல்லப்போனால் வேர்ல்டில் நிறைய திரையரங்குகளில் ஏகப்பட்ட லாங்குவேஜில் நிறைய ப்ரொமோஷன் பண்ணி ரிலீஸ் ஆகிருக்கிற படம். இந்த படம் ஃபர்ஸ்ட் டே 58 crores ஏர்ன் பண்ணியிருக்கு. இது எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப கம்மி. ஏன்னா தேவாரான ஒரு படம், என்டிஆரோட படம், ரொம்ப சுமாரான படம் ரிலீஸ் ஆகி ஃபர்ஸ்ட் டே 178 crores ஏர்ன் பண்ணியிருக்கு. அது அன்பிலீவபிள். அந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷன் இல்லாமலே ஃபர்ஸ்ட் டே இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படம் ஏன் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ அதாவது சப்ஸ்டாண்டர்டாக அதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது வேர்ல்டு லெவலில் அப்படின்னு இன்னும் தெரியல. எப்படி தெலுங்கு இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்குது அப்படிங்கிறதும் ஒன்றும் புரியல. ஸோ இந்த படம் நான் பார்த்துட்டேன். போனப்பே படம் ஏற்கனவே ஒரு 1/2 hour ஓடிடுச்சு. அதனால் கொஞ்சம் லேட்டில் போனேன். ஸோ இருந்தாலும் இட் டசன்ட் மேட்டர். இந்த படம் எப்படி இருந்ததுன்னா, படம் பார்க்குறப்ப அந்த ஸ்க்ரீனில் அந்த மேக்கிங்கை பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அதாவது ஒரு 300 crores இந்த பண்ண படம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் படமாக இருந்ததுன்னா பல பில்லியன்ஸ் மில்லியன்ஸ் டாலரில் இது பண்ணியிருப்பாங்க. அவதார் அந்த மாதிரி படங்கள்லாம். இந்த படம் இந்த இந்தியன் பட்ஜெட்டில் ஒரு 300 crores இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கிறது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் 2Dயில் தான் பார்த்தேன். அதனால் இந்த படத்தோட மேக்கிங்கு ரொம்ப டெக்னிக்கலாக ரொம்ப சவுண்டாக ஸ்ட்ராங்காக ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அதான் இந்த பிரம்மாண்டத்தை நம்பி மட்டும்தான் படம் எடுத்திருக்காங்க. ஆர்ட் ஒர்க்கு, கலர் டோனிங், இந்த என்ன சொல்கிறது, இவ்வளோ பெரிய அந்த காஸ்ட் அண்ட் குரூவை மேனேஜ் பண்ண விதம், அதே மாதிரி சூர்யாவோட பாடி லாங்குவேஜ், அதே மாதிரி அவரோட பாடி பில்டப் பண்ணி அதுக்காக இவ்வளோ நாள் கமிட் பண்ணி அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்க விஷயம், அதே மாதிரி டைரக்டர் சிவாவோட இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆம்பிஷன், இதெல்லாம் ரொம்ப பிரமிக்க வைக்குது. இந்த படத்தில் அவ்வளோ ஆர்டிஸ்ட்டு, அவ்வளோ செட் ஒர்க்கு, அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. அந்த படத்தில் செலவு இவங்க பண்ணியிருக்கிறத விட அதிகமாக நம்ம கண்ணுக்கு தெரியுது. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடியில் பண்ண படம் மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு சூப்பரான ஒரு மேக்கிங் பயங்கரமாக இருக்குது. இதோட கலர் டோனி, ஈவன் அவங்க எடுத்திருக்கிற இந்த எதுலேயுமே எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க விஎஃப்எக்ஸில் பிசுறாது. ஓகே, சில இடங்களில் தெரியுது, அது தெரியாமல் இருக்கவே முடியாது. அதாவது நம்ம ஜேம்ஸ் கேமரூன் சொல்ல அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனாக ஒவ்வொரு விஷயமும் பண்ணுறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா டாப் கன் மேவரிக்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குழப்படி இருந்தது. அதில் அந்த படத்தில் இந்த கிராஃபிக்ஸு, ஈவன் அக்வாமேன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இந்த பட்ஜெட்டில் ஒரு இந்தியாவில் இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இந்த மாதிரி ஒரு மேக் பண்ணியிருக்காங்க. இது பாகுபலியில் அந்த யானை வர சீனு, மாடு ஓடுற சீன்லாம் ரொம்ப கேவலமாக இருக்கும். அதெல்லாம் பார்க்குறப்ப இது சூப்பராகவே இருந்தது மேக்கிங். அதே மாதிரி அவங்களோட சில பேருக்கெல்லாம் மேக்கப் ரொம்ப அருவருப்பாக இருந்தது. ஒரு கிழவி ஒரு பொம்பளை வரும், அதே மாதிரி அவங்க பல்லெல்லாம் கன்றாவிய பக்கத்தில் போய் பேசுனா அவ்வளோ கப் அடிக்கும் போல இருக்கு. அந்த காலத்தில் நல்ல தமிழ் பேசுகிறாங்க, தத்துவம் பேசுகிறாங்க, எல்லாம் பாட்டெல்லாம் பாடுறாங்க, டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க. ஆனால் யாருக்கும் ப்ரஷ் பண்ணுற ஹேபிட் இருந்திருக்காது போல இருக்குது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி அதை நீங்கள் ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க, அவங்க என்ன மாதிரி லாங்குவேஜ் பேசியிருப்பாங்க, அவங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும், அவங்களோட இது இருக்குன்னா கிட்டத்தட்ட காட்டு மராண்டிங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் அந்த அளவுக்கு அவங்க சும்மா காட்டு மராண்டிங்கள் மாதிரி காமிக்கிறதுக்கு ஓ எல்லாரும் என்ன சொல்கிறது, தலையை பிச்சுட்டு கத்திக்கிட்டு தான் இருக்கிறானே ஒழிய ஒரு படத்தில் ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு டைலாக்ஸ் இல்லை படத்தில். எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு இம்ப்ரெசிவான சீனு. அது பாகுபலியில் ஒரு சீன் இருக்குல்ல, பின்னாடி திரும்பி டக்குன்னு தலையை செய்வோம்ல, அந்த மாதிரியான ஒரு இம்ப்ரெசிவான ஒரு சீன் இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. எந்த இடத்துலையும் எந்த ஒரு ஈவன் இந்த முதல்ல சண்டையாக இருக்கட்டும், ஈவன் அந்த பையனோட இருக்கிற அந்த எமோஷனல் சீக்வன்ஸாக இருக்கும், எதுவுமே நமக்கு டச்சே ஆகலை. அப்படிங்கிறது தான் ரொம்ப துரதிருஷ்டவசமான விஷயம். அதே மாதிரி இன்க்ளூடிங் சூர்யா ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஓவர் ஆக்டிங் பண்ணியிருக்காரு. அவ்வளோ ஓவர் ஆக்டிங்கு. ஈவன் சொல்லப்போனால் நிகழ்கால சூர்யாவும் சரி, அந்த 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி வர சூர்யாவும் சரி, படத்தில் சொன்னாங்க அவ்வளோ டிரான்ஸ்ஃபார்ம். எனக்கு 2 பேர் மேக்கப் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்க ஒழிய அவங்களோட பாடி லாங்குவேஜ், அவங்களோட ஆக்டிங்கு, அவரோட ஸ்டைலு, சிரிப்பு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது, டிட்டோ. எந்த வித டிரான்ஸ்ஃபார்மேஷனுமே அவர் காமிக்கல. புஷ்பா பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு புஷ்பா, அதாவது அல்லு அர்ஜுன் அப்படியே படத்தில் அந்த புஷ்பா கேரக்டர் அவ்வளோ டெட்லியாக ஒரு டர்ட்டி வில்லனா, அதாவது அந்த நெகட்டிவ் ஷேடில் மாறி இருப்பார். அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் சூர்யா கிட்ட கிடைக்கல.
எப்பயும் நார்மலாக நடிச்சிருக்க மாதிரி தான் நடிச்சிருக்காரு. மேக்கப் மட்டும்தான் வித்தியாசப்பட்டிருக்கு. ஊன்னு கத்துனா மட்டும் நம்ம வந்து பெருசாக வந்து இம்ப்ரெஸ் ஆகிட மாட்டோம் அப்படிங்கிறது தெரியல. இன்னொன்று வந்து இந்த பாகுபலின்னு ஒரு படம் வந்தாலும் வந்தது, கேஜிஎஃப்னு ஒரு படம் வந்தாலும் வந்தது, எல்லா பயலும் வந்து கேமராவை தூக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி படம் எடுப்பேன், ஒரு பீரியாட் படம் எடுப்பேன், ஹிஸ்ட்ரி படம் எடுப்பேன்னு சொல்லிட்டு எல்லாம் உயிரை வாங்குறது வந்து தயவுசெய்து வெளில வரணும். ஃபேண்டசி மூவி கண்டிப்பாக வந்து அழியணும். அதுக்கு ஒரு புல் ஸ்டாப் வரணும். ரொம்ப தலைவலிக்குது, ரொம்ப எரிச்சலாகுது ஃபேண்டசி மூவி பார்க்குறதுக்கு. உங்களுக்கு எதுக்கு பண்ண ஒரு சாதாரணமாக நீங்கள் வந்து விஸ்வாசம் மாதிரியான படத்தையே பண்ணிட்டு போயிடலாம், வீரம் மாதிரி ஒரு படத்தையே பண்ணிட்டு போயிடலாம். உங்களோட இனிஷியேட்டிவ்க்கு என்னோட பாராட்டுகள். ஆனால் அதுக்கு உண்டான அவுட்புட் இல்லை, எந்த வித ஜீரோ ரிசல்ட்டு. படத்தில் வந்து ஒன்று கத்திட்டு ஓடிட்டே இருக்காங்க. வெறும் பிரம்மாண்டமும் காட்சி அமைப்புகளும் மட்டும் பத்தாது. படத்தில் நல்ல கதையும் திரைக்கதையும் நல்ல டைரக்ஷனும் இருக்கணும், நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டிங் இருக்கணும், கேரக்டரைசேஷன் இருக்கணும். எதுவுமே இல்லை படத்தில். சும்மா ஓடிட்டே இருக்காங்க, கத்திக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப என்ன சொல்ற, பயங்கர டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ரொம்ப அதான் பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசுக்கு. இவ்வளோ வேலை பார்த்துருக்கீங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க, ஆனால் வந்து உட்காந்து 4 பேர் கதையை பற்றி பேசலை. எப்படி வரும் ஒரு படம் எடுத்துட்டு ஒரு ரஃபாக வந்து நம்ம ஒரு டிராஃப்ட் எழுதிட்டு அது சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி சும்மா அதை படித்து பார்க்குறோம்ல 2-3 தடவை. ஒரு மெயில் போட்டாலே ஒரு படம் இவ்வளோ எடுக்கிறீங்க, ஒரு ரஃபாக எடுத்துட்டு சாதாரணமாக எடுத்துட்டு எந்த அனிமேஷன் ஒர்க்லாம் இல்லாமல் உட்காந்து பார்த்து படம் வந்து என்கேஜிங்காக இருக்கா, நல்லா இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்க மாட்டீங்களா? பார்த்துட்டு எல்லாரும் உங்கள் ஆளுங்களே உட்காந்து பார்க்கக்கூடாது. படம் சார் சூப்பராக அடிச்சிருங்க சார், செம்ம டைரக்ஷன் சார், செம்ம கேமரா அப்படி நீங்களே உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கக்கூடாது. 4 பேர் வித்தியாசமான வெளி ஆளுங்களை உட்காந்து பார்த்தா தான் அது ஒரு படத்தோட ரிசல்ட் தெரியும். அப்போ நீங்கள் மறுபடியும் வந்து ஒரிஜினலாக மேக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்தால் நல்லாயிருக்கும். படம் வந்து கண்டிப்பாக தேராது. முக்கி 100 கோடி வந்தாலே பெரிய விஷயம். ரொம்ப டிசப்பாயிண்டிங். இது வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு வீணாக போச்சு. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.5 out of 5 ஸ்டார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேசிகன் சினிமா.